ரத்தீஷ் சாதாரணமான நபர் அல்ல. மறைமுகமாக திரைக்கு பின்னால் இயங்கிக் கொண்டிருந்த ஒரு பவர்ஃபுல் சென்டர். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மைன்ஸ் கனிம வளத்துறை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கிட்ட கூடுதலாக இருந்தது. அப்போ இந்த மணல் விவகாரத்தில் தனக்கு இஷ்டப்பட்ட நபர்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்க முடியவில்லை என்ற ஆதங்கம் ரத்தீஷுக்கு இருந்தது. அது எப்படி யாருக்கு கொடுக்கறது, யார் எடுத்துக்கிறத பேச்செல்லாம் நம்ம பேசியிருக்கோம். யார் எடுத்துக்க விருப்பம் இல்லைன்னு ஒதுங்கிட்டாங்க. ஏன்னா இடி வரப்போது, இடி அடிக்க போகிறாங்க. கனிம வளத்துறையில் மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது என்பதற்காகத்தான் துரைமுருகன் எடுத்து பறித்து வேற ஒருத்தர் கொடுக்க போனாங்க. அப்போது புதுக்கோட்டை சேர்ந்த அமைச்சர் ரகுபதி கிட்ட கொடுப்பதற்காக முயற்சிகள் நடந்தன. அது முழுக்க ரத்தீஷ் தான் இந்த ஏற்பாடை செய்திருக்கிறார். ஏன்னா அமைச்சர் ரகுபதியுடைய மகனும் ரத்தீஷும் நெருங்கிய நண்பர்கள். அதாவது ரகுபதியுடைய மகனை கையில் வைத்துக்கொண்டு மணலில் ஒரு 10 மாதம் ஒரு ஆட்டம் ஆடிவிடலாம் என்று ரத்தீஷ் திட்டம் போட்டு வைத்திருந்ததாக தகவல் வருகிறது. இப்போ மைன்ஸ் மினிஸ்டராகத்தான் கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் தான், அதுக்குள்ளே ஓடி போயிட்டார் துபாய்க்கு லண்டனுக்குன்றாங்க. இந்த மைன்ஸை வைத்துக்கொண்டு பல்வேறு திட்டங்களை வைத்திருந்த ரத்தீஷ் ஏன் ஓடி ஒளிந்தார்? எத்தனை நாளைக்கு ஓடி ஒளிய முடியும்?